ஹலோ விவேஸ், அனைவருக்கும் வணக்கம். பெண்களும் ஆண்களும் அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டியது இது. நாம் இப்படிதான் வாழ வேண்டும், இப்படியெல்லாம் வாழக்கூடாது என்ற விதிமுறைகளை நம் முன்னோர்கள் நமக்கு கூறிவிட்டு தான் சென்றிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட நம் முன்னோர்களின் கூற்று பொய்யாகாது. ஒரு நாடு எப்படி இருக்க வேண்டும், ஒரு வீடு எப்படி இருக்க வேண்டும் என்று நமக்கு கூறிவிட்டு சென்றவர் தான் சாணக்கியர். சாணக்கியர் கொடுத்த பொன்மொழிகளை நாம் அவசியம் தெரிந்து கொள்ளதான் வேண்டும். ஒருவரை ஒருவர் ஏமாற்றிக்கொள்ளும் கணவன் மனைவி, துரோகம் செய்யும் நண்பன், சோம்பேறியான வேலைக்காரன் இவர்களுடன் வாழ்வது விஷப்பாம்புடன் வாழ்வதற்கு சமம். இது ஒரு நாள் நமக்கு நிச்சயம் மரணத்தை தேடி தரும். ஒருவனுக்கு பணவரவு இருக்கும்போதே அதை சேமித்துக் கொள்ள வேண்டும். கஷ்ட காலத்தில் அந்த பணம் அவனுக்கு உதவும். கஷ்டம் வரும்போது நம் உறவுகளை பற்றியும், வேலை செய்யும் போது நம் வேலைக்காரனை பற்றியும், ஆபத்து வரும்போது நண்பனை பற்றியும், கணவன் நோய்வாய்ப்படும் போது மனைவியை பற்றியும், மனைவி நோய்வாய்ப்படும் போது கணவனை பற்றியும் அறிந்து கொள்ளலாம். ஆயுதமேந்திய மனிதன், ஆபத்தை ஏற்படுத்தும் விலங்கு, ஓடும் ஆறு, அரச குடும்பத்தில் பிறந்தவர்கள் இவைகளை ஒரு நாளும் நம்பக்கூடாது. அறிவாளிகளாக இருந்தால் ஒரு காரியத்தில் வெற்றி பெறுவதற்கு முன்பு அந்த செயலை பற்றி வெளியே கூற மாட்டார்கள். நல்ல தந்தையானவன் தன் குழந்தைகள் எவரையும் சார்ந்திருக்காமல் தனித்து தன்னை பாதித்துக் கொள்ள தேவையான வித்தைகளை கற்கும் சந்தர்ப்பத்தினை ஏற்படுத்தி தருவான். ஒரு நாள் பொழுதை கூட நாம் உபயோகமில்லாமல் கழிக்கக்கூடாது. ஒரு வார்த்தையை கூட படிக்காமல், ஒரு சொல்லை கூட கற்காமல், ஒரு நல்ல செயலை கூட செய்யாமல் இருக்கக்கூடாது. ஒரு நல்ல செல்வ செழிப்புள்ள குடும்பத்தில் பிறந்தவனாக இருந்தாலும் அவன் கல்வி கற்காமல் விட்டுவிட்டால் அவன் செல்வ செழிப்பை பாதுகாக்க முடியாது. உங்கள் குழந்தையை 5 வயது வரை கொஞ்ச வேண்டும். 5 முதல் 15 வயது வரை தப்பு செய்தால் தண்டிக்க வேண்டும். 5 வயதுக்கு மேல் நண்பனாக இருக்க வேண்டும். நம்முடன் இருக்கும் எல்லா செல்வங்களும் நம்மை விட்டு ஒரு நாள் சென்று விடலாம். ஆனால் கல்வி செல்வம் என்பது கடைசி வரைக்கும் நம்மை காக்கும். ஆகையால் ஒரு நாளும் கற்காமல் இருந்து விடாதீர். பகலில் எரியும் தீபத்தினால் பயனில்லை. கடலில் விழும் மழைத்துளியில் பயனில்லை. வசதி உள்ளவர்களுக்கு பரிசீலிப்பது பயனில்லை. அதுபோல் முட்டாள்களுக்கு கூறும் அறிவுரைக்கும் பயனில்லை. காமத்தை விட கொடிய நோய் வேறு எதுவும் இல்லை. அறியாமையை விட கொடிய எதிரி இல்லை. கோபத்தை விட கொடிய நெருப்பு இல்லை. பணமுள்ளவன் இந்த உலகத்தில் எது செய்தாலும் அது சரிதான். அவனைத்தான் இந்த உலகம் மதிக்கிறது. நண்பர்களும் உறவினர்களும் அவனை தேடி செல்வார்கள். அவனைதான் அறிவாளி, பண்டிதன் என்று போற்றுகிறது. மேலும் பிறவி குருடனுக்கு கண் தெரியாது, பெருமை பேசுவனுக்கு கெட்டது தெரியாது, பணம் மட்டும் சேர்க்க வேண்டும் என்று நினைப்பவனுக்கு பாவம் தெரியாது. பேரசை கொண்டவனை பரிசு கொடுத்தும், பிடியாதமுள்ளவனை சலாம் போட்டும், முட்டாளிகளிடம் நகைச்சுவையோடு பேசியும், அறிவாளியிடம் உண்மையான வார்த்தையை பேசி அணுகலாம். ஒருவன் தனக்கு கிடைத்த வாழ்க்கை, மனைவி, பணம், சொத்துக்கள் இவற்றில் திருப்தி அடைய வேண்டும். கல்வி கற்பதில், தான தர்மம் செய்வதிலும் ஒரு நாளும் திருப்தி அடையக்கூடாது. அதனை தொடர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். யானையிடமிருந்து 1000 அடி தள்ளி இருக்கலாம். குதிரையிடமிருந்து 100 அடி தள்ளி இருக்கலாம். பாம்பை பார்த்தால் 10 அடி தள்ளி ஓடிவிடலாம். உனக்கு நம்பி துரோகம் செய்யும் மக்கள் உன் ஊரில் இருந்தால் அந்த ஊரை விட்டே நீ ஓடிவிடு. ஊரோடு ஒத்து வாழ கற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் கொள்கையில் பிடிவாதமாக இருக்காதீர்கள். காட்டில் நேராக வளர்ந்து நிற்கும் மரத்தை தான் முதலில் வெட்டுவார்கள். வளைந்து நெளிந்து வாழ கற்றுக்கொள்ளுங்கள். பறவைகள் தண்ணீர் இருக்கும் வரைதான் அந்த இடத்தில் வசிக்கும். தண்ணீர் தீர்ந்ததும் வேறொரு இடத்திற்கு சென்றுவிடும். அதுபோலதான் மனிதர்களும். உங்களிடம் ஆதாயம் இருந்தால்தான் அவர்கள் உங்களை தேடி வருவார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். சிங்கத்தின் குகைக்குள் சென்றால் மான் கொம்புகள் கிடைக்கும். நரியின் குகைக்குள் சென்றால் எலும்பு துண்டுகள், மாட்டின் வால் கிடைக்கும். இவ்வாறு நாம் ஒரு செயலில் இறங்கினால் நமக்கு என்ன கிடைக்கும் என்பதை யோசித்து அந்த செயலில் இறங்குவது நல்லது. இவை அனைத்தும் சாணக்கியரால் சொல்லப்பட்டு நம் வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டிய உண்மை கூற்றுகள். அதேபோல ஒரு மனிதனை நடைபெணமாக ஆக்கிவிடும் இந்த 6 விஷயங்கள் என்னென்ன? பொதுவாக நம் சாணக்கியர் என்றதும் அரசியல் விற்பனர் என்றுதானே நினைப்போம். ஆனால் அவர் அதையும் தாண்டி சில வாழ்வியல் விஷயங்களையும் கூறியுள்ளார். முக்கியமாக ஒருவர் வாழும்போதே இறந்ததாக கருதப்பட பின்வரும் 6 விஷயங்களை சாணக்கிய நீதியில் அத்தியாயம் 4:8 ஸ்லோகத்தில் குறிப்பிடுகிறார். அதில் ஒரு மனிதனை நடைபெணமாக்கிவிடக் கூறிய 6 விஷயங்களை பட்டியலிடுகிறார் சாணக்கியர். அவை எந்த வசதியும் இல்லாத ஒரு ஒதுக்கப்பட்ட ஊரில் வாழ நேர்வது, தீயோரிடம் வேலை செய்யும் துர்ப்பாக்கிய நிலையை அடைவது, உண்ண தகுதியில்லாத உணவினை உட்கொள்வது, அதீத கோபம் கொள்ளும் குணமுடைய பெண்ணை மனம் புரிவது, முட்டாளை பிள்ளையாக பெறுவது மற்றும் விதவையான மகளுடன் வாழ்நாள் முழுவதும் கழிப்பது. இந்த 6 விஷயங்களும் ஒருவருக்கு நேருமாயின் வாழும் ஒவ்வொரு கணமும் அவருக்குள் துயரின் நெருப்பு தைத்து கொண்டே இருக்கும் என்கிறார் சாணக்கியார். அவரே இன்னொரு ஸ்லோகத்தில் அத்தியாயம் 7 மற்றும் 4 ஒரு மனிதன் எதில் ஒருவன் திருப்தி கொள்ளலாம் என்றும் எதில் திருப்தி அடையவே கூடாது என்றும் கூறுகிறார். ஒருவன் தன் வாழ்க்கையில் ஒருபோதும் திருப்தி அடையவே கூடாத 3 விஷயங்கள் உண்டு என்கிறார் சாணக்கியர். அவை கற்றல், சுய முன்னேற்றம் அடைதல் மற்றும் தானம் செய்தல் ஆகும். கற்பதற்கு எல்லை இல்லை. ஒவ்வொரு நாளும் புதிய விஷயங்களை கற்று நமது அறிவை விரிவாக்கிக் கொள்ள வேண்டும். அதுவே நம்முடைய சுய முன்னேற்றத்துக்கான ஒரே வழி.
தவிர இந்த உலகில் எல்லாவற்றையும் கற்றுவிட்டேன் என்று ஒருவரும் கூற இயலாது. அவன் அப்படி சொல்கின்ற நொடியிலேயே கூட புதிய விஷயம் ஒன்று எங்கேனும் உருவாகிக் கொண்டே இருக்கும். இந்த பிரபஞ்சம் எல்லையில்லாதது போலவே தேடலுக்கும் ஞானத்துக்கும் எல்லை என்பது கிடையாது. கற்றலின் மூலம் உருவாகும் சுய முன்னேற்றம் முதிர்ச்சியாக மலர்ந்து ஒரு கட்டத்தில் சுய அலசலுக்குள் அழைத்து சென்றுவிடும். ஒருவன் இன்னொரு மனிதனுக்கு தன்னிடம் உள்ளவற்றை பகிர்ந்தளிப்பது நல்ல குணம். அளவுக்கு அதிகமாக எதையும் சேகரித்து வைக்காமல் தானம் செய்து விடுவது ஒரு மனிதனின் கடமை. அது எந்த விதமான தானமாகவும் இருக்கலாம். அன்னதானம், வஸ்திர தானம், கல்வி தானம் என்று எத்தனையோ வகைகளில் தானம் உள்ளது. தானம் வழங்கும்போது ஒரு விஷயத்தை கவனிக்க வேண்டும். அள்ளி கொடுத்திருக்கிறோம் என்ற கர்வத்துடன் ஒரு பொருளை மற்றவருக்கு தானம் செய்யக்கூடாது. கர்ணனை போல வலது கை தானம் செய்தால் இடது கை கூட அறியக்கூடாது. கொடுத்த அக்கணமே அது மற்றவர்களின் பொருளாகிவிடுகிறது. நன்றி உட்பட எதையுமே எதிர்பார்க்காமல் பிரதிபலன் பற்றியெல்லாம் சிந்திக்காமல் செய்யப்படும் தானமே ஆக சிறந்தது. அதைத்தான் சாணக்கியர் கூறினார். திருப்தி அடையக்கூடிய விஷயங்களை சொன்னவர் திருப்திப்பட்டே ஆக வேண்டியதை பற்றி சொல்லாமல் விடுவாரா என்ன? ஒரு மனிதன் தன் வாழ்க்கையில் திருப்தி அடைய வேண்டிய விஷயங்கள் யாதெனில் தனக்கு அமையப்பெற்ற மனைவி, கிடைத்த உணவு, சம்பாதித்த பணம், இவை மூன்றிலும் குற்றம் குறை கூறிக்கொண்டிருக்காமல் உள்ளவாறே ஏற்றுக்கொண்டு திருப்தி அடைந்து விட வேண்டும். மாறாக தன்னால் மிக குறைவாகவே சம்பாதிக்க முடிகிறது, மனைவி ஆசைப்பட்ட விதத்தில் அமையவில்லை அல்லது விருப்பப்பட்ட உணவு வகையில் சாப்பிட கிடைக்கவில்லை என்று நொந்து கொண்டே இருந்தால் அதற்கு முடிவே இருக்காது. மாற்ற முடிந்த விஷயங்களை மாற்ற முயற்சித்தும் ஏற்க முடிந்தவற்றை உள்ளவாறே ஏற்றும் வாழ்வதுதான் புத்திசாலித்தனம். தவிர போதுமென்ற மனமே பொன் செய்யும் மருந்து என்பதையும் உணர்ந்து வாழ்ந்தால் துன்பம் என்றே நெருங்காது. இவர் கிமு 300க்கும் கிமு 250க்கும் இடைப்பட்ட காலத்தைச் சேர்ந்தவர் சாணக்கியர். கௌடில்யர் மற்றும் விஷ்ணுகுப்தர் போன்ற பெயராலும் அறியப்படுபவர். சிறுவயதிலேயே தனது வயதுக்கு அப்பாற்பட்ட அறிவாற்றலுடன் விளங்கினார். இந்தியாவைச் சேர்ந்தவரான இவர் ஆசிரியர், தத்துவவாதி, பொருளாதார நிபுணர், நீதிபதி மற்றும் அரசு ஆலோசகர் போன்ற பன்முக வித்தகர். மௌரிய பேரரசை நிறுவிய சந்திரகுப்த மௌரியரின் முதன்மை அமைச்சராகவும் வழிகாட்டியாகவும் இருந்தவர். பண்டைய இந்திய அரசியல் இலக்கியமான அர்த்த சாஸ்திரத்தை படைத்தவர். இவரது பெயரால் கௌடில்யம் என்றும் இது குறிப்பிடப்படுகிறது. இந்தியாவின் அரசியல் மற்றும் பொருளாதாரத்துறையில் முன்னோடியாக கருதப்படுகிறார். இவர் கூறுவது, மலர்களின் நறுமணம் காற்றின் திசையில் மட்டுமே பரவும், ஆனால் ஒரு மனிதனின் நற்குணம் அனைத்து திசைகளிலும் பரவும். அடுத்ததாக, கடவுள் சிலைகளில் இல்லை, உங்கள் உணர்வுகளே உங்களது கடவுள். ஆன்மாவே உங்கள் கோயில். கல்வியே சிறந்த நண்பன். கற்றவர் எல்லா இடங்களிலும் மதிக்கப்படுகிறார். கல்வியானது அழகு மற்றும் இளமையை வீழ்த்திவிடும். அதேபோல ஒரு குருடனுக்கு கண்ணாடி எவ்வளவு பயனுள்ளதோ அதே போன்றதே முட்டாளுக்கு புத்தகங்கள். மிகப்பெரிய குரு மந்திரம் இதுதான். உங்கள் ரகசியங்களை யாருடனும் பகிர்ந்து கொள்ளாதீர்கள், அது உங்களை அழித்துவிடும். அடுத்தாக, ஒரு பாம்பு விஷமில்லாததாக இருக்கலாம், ஆனால் அது விஷமுள்ளது போல் காட்டிக்கொள்ள வேண்டியது அவசியம். மேலும் ஒருவர் மிகவும் நேர்மையானவராக இருக்கக்கூடாது. நேரான மரங்களே முதலில் வெட்டப்படுகின்றன, நேர்மையானவரே முதலில் வீழ்த்தப்படுகிறார். அடுத்ததாக, பயம் உங்களை நெருங்கி வரும்போதே அதை தாக்கி அழித்து விடுங்கள். மேலும் ஒரு மனிதன் அவனது செயல்களினாலேயே உயர்ந்தவனாகிறான், பிறப்பால் அல்ல. மேலும் ஒவ்வொரு நட்புக்கு பின்னாலும் கொஞ்சம் சுயநலம் இருக்கிறது. சுயநலமற்ற நட்பு என்பதே கிடையாது. இது ஒரு கசப்பான உண்மையே. அடுத்ததாக, ஒரு வேலை செய்ய தொடங்கிவிட்டால் தோல்வி குறித்து பயப்படவோ அல்லது அப்பணியை கைவிடவோ கூடாது. மேலும் நேர்மையாக பணியாற்றுபவர்களே மகிழ்ச்சியானதாக இருக்கிறார்கள்.